விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப மூடப்பட்ட ஒரு மந்திரம் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அவங்க அப்பாவோட பேசுறதில்ல, அவங்க அம்மாவோட பேசுறதில்ல, பொண்டாட்டி கூட இல்லை, பிள்ளைங்க கூட இல்லை, யாருமே கூட இல்லாத ஒரு ஒரு ஒருத்தராக இன்னைக்கு வந்து விஜய் இருக்கிறார். ஒரு ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ எல்லாத்துலேயும் கூட இருக்கிறது யார் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல அம்மா அப்பா தான், அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்க தான். இவங்க எல்லாமே கூட இல்லை, தனியாக விஜய் வந்து இருக்கிறார். அந்த நீலாங்கரை பங்களாவில் வந்து தனியாக இருக்கிறாரு. ஸோ என்ன மனநிலை தான் எனக்கு புரியல. என்ன மனநிலை இந்த 33 வருஷத்தில் விஜய் இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவரோட மனநிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படி வந்து தனித்து செயல்படுறாரு? ஏன் வந்து யாரையும் வந்து கூட வச்சுக்க மாட்டேங்கிறாரு? ஏன் வந்து நல்ல ஆட்களை வந்து துணைக்கு வச்சுக்க மாட்டேங்கிறாரு? ஏன் வந்து ஆபத்து பாதைன்னு தெரிஞ்சே அதுக்குள்ளே போகிறாரு? இதெல்லாம் நமக்கு புரியல. ஸோ இது வந்து விஜய்க்கு ரொம்ப ஆபத்து. இது உண்மையாலுமே வந்து விஜய்க்கு வந்து ஆபத்து. இந்த மாதிரியான இந்த மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மாற்றி இது வந்து இதை வந்து எல்லாரோடையும் சேர்ந்து புரிஞ்சு பல பேருடைய அனுபவங்களை நீங்கள் வாங்கி நீங்கள் உள்கொண்டு நீங்கள் வந்து செயல்பட்டால் உங்களுக்கு அது நல்லது. ஆனால் விஜய் வந்து தனித்து செயல்படுறாரு. அவருடைய மனநிலை என்னன்னே இப்போ எனக்கு புரியல.